ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெயிலுக்கு ஏற்ற நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க. அதுவும் தர்பூசணி வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ தர்பூசணி எடுத்துக்கினாச்சுங்க, அதில் இருக்கிற மேல் தோலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெயில் பார்த்திங்கன்னா ஓவராக இருக்குது. தர்பூசணி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற பழத்தில் பார்த்திங்கன்னா தர்பூசணி ஒன்று. இந்த பழம் பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பழமும் கூட. இப்போ தோல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நடுவில் இருக்கிற சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கணும். இந்த தோல் வச்சு கூட நம்ம ஒரு சப்ஜி கூட செய்யலாங்க. இந்த தோல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சதைப்பகுதி மட்டும் ஜூஸ் போடலாங்க. சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. மேலே கார்னிஷுக்கோசம் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். மீதி வந்து எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. சித்திரை மாதம் வந்தாலே வெயில் அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கத்திரி பிறந்துருச்சு. ரொம்ப வெயில் வாட்டி வதக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம இது மாதிரி வெள்ளேரி பழத்துலேயும் சரி, தர்பூசணிலையும் சரி, நிறைய ஜூஸ் ஐட்டம் நம்ம நேச்சுரலாகவே வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாங்க. இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தர்பூசி எல்லாத்தையும் போட்டுக்குங்க. அது கூடவே ஜீரக பொடிங்க, வறுத்து பொடி பண்ணது அது 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. பிளாக் சால்ட்டு, காளா நமக்குன்னுவாங்க, அது போட்டுக்கலாங்க. அது கூடவே தேவையான சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸையும் அதில் புழிஞ்சு விட்டுக்குங்க. புளிப்பு சுவையோட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தர்பூசணியை நான் அப்படியே தாங்க நான் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். நீங்கள் வேணால் வடிகட்டி நீங்கள் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு கலரு. அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்து குடிப்பாங்க. கலரும் பாருங்கள் நல்லா சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. மேலே வந்து நான் கார்னிஷ்கோசம் கொஞ்சமாக தர்பூசியை கட் பண்ணி வைக்கிறேங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.